குளோபல் வில்லேஜ் 11 வருஷமாக துபாயில் இருக்கேன். அதில் எல்லா வருஷமும் குளோபல் வில்லேஜுக்கு நான் வந்துடுவேன். இந்த வருஷம் மட்டும் மிஸ் ஆகும்னு நினச்சேன், ஆனால் இல்லை, வந்தாச்சு. இன்னும் ஒரு மாதம் இந்த குளோபல் வில்லேஜ் இருக்குது. சாதாரணமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதமாக இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ 7 வருஷத்துக்கு, இப்போ அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ மே வரைக்கும் கிட்டத்தட்ட 7-8 மாதம் குளோபல் வில்லேஜ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே பார்க்க வேண்டிய ஒரு இடங்கள்ல இந்த குளோபல் வில்லேஜ் இடம் இல்லை, ஒரு எக்ஸிபிஷன் அப்படின்னா அது இந்த குளோபல் வில்லேஜ் கண்டிப்பாக வரணும், மிஸ் பண்ணவே கூடாது. இங்கே மட்டும் எனக்கு ஒருபோதும் இந்த குளோபல் வில்லேஜ் வந்து எனக்கு போர் அடிக்கிறது கிடையாது. இங்கே ஒவ்வொரு முறை வரும்போதும் வித்தியாசமாக, போன வருஷம்லாம் 2-3 தடவை வந்திருக்கேன். இந்த வருஷம் இன்னும் முதல் தடவை வரேன். முதல்ல 15 திரம்ஸ்லேருந்து வர ஆரம்பித்தேன், 30 திரம்ஸ் ஆகிடும். மொத்தம் 30 நாட்டுடைய பெவிலியன் இங்கே இந்த குளோபல் வில்லேஜில் இருக்குது. முதல்லலாம் 26-27 கண்ட்ரீஸுடைய பெவிலியன்ஸ் இருந்தது. இப்போ 30 பெவிலியன் இருக்குது. அதில் 90 கண்ட்ரீஸுடைய கல்ச்சர்ஸ் இங்கே நம்ம பார்க்க முடியும். அதாவது சில நாட்டுடைய ஃபுட்டு இல்லைன்னா அவங்களுடைய நாட்டுடைய பொருட்கள் அதெல்லாம் வந்து அப்படி சேர்த்து பார்த்தோன்னா 90 கண்ட்ரீஸுடைய கல்ச்சர்ஸ் வந்து இந்த குளோபல் வில்லேஜுக்கு வந்தால் நம்மளால் பார்க்க முடியும். இன்னும் குவைத்து பெவிலியனுக்குள்ள தான் இருக்கேன். குவைத்து பெவிலியன் அவ்வளோ பெருசாக இருக்கு. நம்ம ஊரில் சாதாரணமாக ஒரு எக்ஸிபிஷன் நடக்கும், அந்த மாதிரி ஒரு குவைத்துடைய பெவிலியனே அந்த எக்ஸிபிஷன் சைஸில் இருக்கு. இதே இப்போ ஒரு 10 நிமிஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன், அதுவே முடியல. அந்த மாதிரி எக்கச்சக்கமான பெவிலியன்ஸ் இருக்கு. டர்க்கி ஐஸ்கிரீம் வந்தாச்சு, டர்க்கி ஐஸ்கிரீம். இது வந்து என்னுடைய தங்கச்சி பொண்ணு. என்னை ஏமாற்ற முடியாது, நான் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. ஆனால் அவனுங்க தான் எவ்வளவோ பேரை ஏமாற்றி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களாச்சு. அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் அந்த கப்பை ஐஸ்கிரீமோடு வாங்குறது அப்படின்றது அவனாக நினச்சாதான் உண்டு. மஸ்ட் ஒன். இந்த குளோபல் வில்லேஜ் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஃபுட்டு தான் இந்த போஸ்னியன் கபாப். இந்த கபாபை ஸ்டஃப் பண்ணுற அந்த ப்ரெட்டு வந்து குபூஸ் மாதிரி நல்லா திக்காக இருக்கிற அந்த ப்ரெட்டு, அதுக்கு வந்து லிப்பினா அப்படின்வாங்க. ஸோ அது வந்து திக்காக இருந்தாலும் சாஃப்டான ஒரு ப்ரெட்டு தான். அதில் தான் வந்து இந்த கபாப் மீட்டை ஸ்டஃப் பண்ணி கொடுப்பாங்க. உண்மையிலேயே அவ்வளவு டேஸ்டியான கபாப். அந்த கபாபை டேஸ்ட் பண்ணுறதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு கபாபை டேஸ்ட் பண்ணோன்னா அது எனக்கு ஒன்று நாம் போஸ்னியாவுக்கு போனோம், அப்படி இல்லைன்னா இந்த குளோபல் வில்லேஜில் வந்து டேஸ்ட் பண்ணணும். போஸ்னியாவுக்கெலாம் போய் ஒரு கபாபுக்காக போக முடியாது, ஆனால் இங்கே குளோபல் வில்லேஜ்க்கு வந்தால் அதை சாப்பிட முடியும். அவ்வளவு டேஸ்டியான ஒரு கபாப். கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை அப்படின்னு சொல்லுவாங்களே, இது உண்மையிலேயே மஸ்ட்டு ட்ரை. இதுதான் அந்த கபாப். ஓகே, ஒரு பெரிய ப்ரெட்டுக்குள்ளே இந்த கபாப். கபாப் சரியான டேஸ்ட், ஒர்த்து. நிறைய பேர் இந்த போஸ்னியன் ஹவுஸ்க்கு வந்து இங்கே இந்த கபாபை பற்றி சொல்லுவாங்க. டேஸ்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்தது யமன் பெவிலியன். How are you? You buy Yemeni honey? Which honey is this? Royal Daman. You buy Yemeni honey? டப்பால் அந்த தேனுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, இது அதை வச்சிருக்காங்க. இது சேலுக்கு. ஸோ யமன் இந்த
பெவிலியனுக்கு வந்தால் நிறைய தேன் இந்த மாதிரி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ண வர தருவாங்க, எல்லாத்துலேயுமே டேஸ்ட் பண்ணலாம், ஃப்ரீயாக டேஸ்ட் பண்ணிக்கலாம். தேன் ஸ்டால் தான், ஃபுல்லாக தேன் ஸ்டால் தான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எல்லா சைடுமே தேனுடைய ஸ்டால் தான். இங்கே எம்என் கவுண்டருக்கு வந்தோன்னா, பெவிலியனுக்கு வந்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆயில் எடுக்கிறாங்க இங்கேயே, இந்த செக்கு மாதிரி மிஷினில் வச்சு. இது ஆயில், அந்த சென்ட்லாம் தயாரிக்கிறாங்க, அந்த ஆயில், இதெல்லாம் ஒரிஜினல் ஆயில். இங்கே ஆட்டி எடுக்கிறாங்க. அங்கே இந்த ஆயிலே ரெடி பண்ணுற சோப், இந்த மாதிரி நிறைய சோப்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் எம்என் கவுண்டர். டேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். அரப்ஸ் வந்து இந்த கந்தூராவோட அதிகமாக இந்த மாதிரி டைப் செருப்பு தான் போடுவாங்க. ஈஜிப்ட் கவுண்டர், ஈஜிப்ட் பெவிலியன், சாரி. ஈஜிப்ட் கார்டஸ். அது ஈஜிப்ட் பெவிலியனில் அதிகமாக அவங்களுடைய அந்த பழமை வாழ்ந்த ஐட்டங்கள்ஸ் தான் நிறைய இருக்குது. அவங்களுடைய அந்த இதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னா, கிட்டத்தட்ட இந்த குளோபல் வில்லேஜ் 7 மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே இன்னும் ஒரு ஸ்டால் கூட இங்கே க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே எல்லாமே ஓப்பனாக இருக்குது. எல்லா ஸ்டாலுமே ஓப்பனாக இருக்குது, எல்லா ஸ்டாலும் ஃபுல்லாக இருக்குது. அதுதான் துபாய். துபாய்னாலே பிஸ்னஸ் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு போகிற ஒரு இடம் அப்படின்னா அது துபாய் தான். ஏன்னா இது பாருங்கள், மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். 7 மாதமாக ஓப்பனாக இருந்தாலும் இந்த குளோபல் வில்லேஜ் எப்போதுமே இப்படி தான் இருக்கும், ஃபுல் பிஸியாக, எல்லா ஸ்டாலுமே ஓப்பன். இது சவுதி பெவிலியன். அக்ரூட்டை வந்து சுட்டு கொடுக்குறாங்களா. எந்த ஊரில், எந்த நாட்டில், எந்த எக்ஸிபிஷன் போனாலும் இருக்கிற முதல் ஐட்டம் இந்த சோளம். அது இல்லாத இடமே கிடையாது. அது மெரினா பீச்சாக இருந்தாலும் சரி, மெரினா பீச்சாக இருந்தாலும் சரி, இல்லை குளோபல் வில்லேஜாக இருந்தாலும் சரி, இந்த சோளம் மட்டும் இல்லாத இடமே இருக்காது. எங்கே வந்திருக்கோன்னு தெரியுதா? இந்தியா பெவிலியனுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் இருக்கிறதுலே இந்த குளோபல் வில்லேஜில் எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பெவிலியன்னா அது இந்தியன் பெவிலியன் தான். தேசி சாட்ஸ், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த இந்தியா அப்படின்ற பேரையும் அந்த பெவிலியனையும் பார்க்கும்போது. இதுக்குள்ளே வந்திருக்கோம். $2 dirhams, $1 dirhamஸ்க்கெல்லாம் இருக்கிற அந்த வளையல், அந்த மாதிரி ஐட்டம் இதெல்லாம் இந்தியா பெவிலியனுக்குள்ளே தான் பார்க்க முடியும். மற்ற இடத்துலலாம் பயங்கர விலை போட்டிருப்பாங்க. நம்ம ஊர் பெவிலியனில் வந்தால் தான் சீப்பாக ஐட்டம்ஸை வாங்கிட்டு போக முடியும். இதுவும் ஐட்டமும் நல்லாயிருக்கும் எல்லாமே. Only 2 dirham, 1 piece 2 dirham. எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இந்தியா பெவிலியனில் இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்குறது. என்னுடைய மகள் அப்புறம் அவளுடைய கசின்ஸ் எல்லாம் இந்த முறை இங்கே துபாய்க்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட தான் நான் இந்த முறை குளோபல் வில்லேஜுக்கு வந்திருக்கேன். ஸோ அவங்கெல்லாம் தான் இங்கே இந்த பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்தரம் 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 இதெல்லாம் வந்தரம். இது என்னுடைய தங்கச்சி பையன். சுட்டின்னா அப்படி ஒரு சுட்டி. அவன் கூட இருந்தோன்னா டைம் பாஸ் ஆகிறதே தெரியாது. Palestine Pavilion, Lebanese Pavilion.
1997 இந்த குளோபல் வில்லேஜ் ஆரம்பித்தாங்க. இது 31வது வருஷம். 2026 இது 31வது வருஷம். ஒவ்வொரு வருஷமும் இந்த குளோபல் வில்லேஜுக்கான அந்த மவுசு கூடிக்கிட்டே தான் இருக்குது. முதல்ல ஒரு மாதம் ஆரம்பித்தாங்க. இப்போது அது ஒரு மாதமாக கூட்டி இப்போ 7 மாதம் 8 மாதம் நடக்குது இந்த குளோபல் வில்லேஜ் ஒரு வருஷத்தில். அந்த அளவுக்கு இந்த குளோபல் வில்லேஜ் மக்களிடம் அந்த குளோபல் வில்லேஜுக்கான அந்த வரவேற்பு வருஷம் வருஷம் கூடிக்கிட்டே தான் இருக்குது. இந்த மெக்சிகன் டாக்கோஸ் வந்து துபாயில் பல இடங்களில் கிடைக்கும். இருந்தாலும் இந்த குளோபல் வில்லேஜில் எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். அதோட டேஸ்ட்டே வேறு. ஓகே ஓகே Hadi taslaş, neredeyiz? வரைக்கும் இன்னும் எவ்வளவோ இடம் பார்க்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் முடிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவோ மணி நேரம். நான் இப்போ ஒரு 2 மணி நேரமாக இதுக்குள்ளே இருக்கேன். ஒரு பாதி பாகம் கூட முடிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபுட்டும் டேஸ்ட் பண்ணோம்னா, வெரைட்டியான ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணோம்னா நிறைய நாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குளோபல் வில்லேஜ் வந்தாலே கிட்டத்தட்ட நமக்கு எல்லா நாட்டுடைய முக்கியமான டிஷ் எல்லாம் சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய சில ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அது ரெகுலராக வரும்போது சாப்பிட்டு பார்க்கறது தான். துபாயை பற்றி நம்ம ஊரில் நிறைய என்னமோ கேள்விப்படுறோம். ஆனால் இங்கே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ கூட்டம். கிட்டத்தட்ட 7 மாதம் ஆகுது. கூட்டம் மட்டும் அப்படியே தான் இருக்குது. பிஸ்னஸுக்குன்னா அது துபாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் உண்மை. துபாய் இஸ் துபாய். அடிச்சுக்கவே முடியாது. நைஸ். எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதுக்குள்ளே ஐஸ்கிரீமை வைக்கிறாங்க. அந்த ஐஸ்கிரீமும் எலுமிச்சம்பழம் ஃப்ளேவர்லேயே இருக்குது. அதில் என்னமோ ஸ்ப்ரைட்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழம் செடியெலாம் குத்தி வெறும் அந்த ஐஸ்கிரீமை மட்டும் டேஸ்ட் பண்ண சொன்னாங்கன்னா அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழத்துக்குள்ளே இந்த ஐஸ்கிரீமை வச்சு அந்த செடியெலாம் குத்தி அது அந்த மாதிரி ஒரு கார்னிஷ்லாம் பண்ணி கொடுக்கும்போது அது டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. டேஸ்ட் பண்ணும்போதும் ஓகே. அந்த அழகு தான் அதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ண வைக்கணும். நாம் சோஷியல் மீடியாவில் பார்க்குற ட்ரெண்டிங்காக இருக்கிற எல்லா ஃபுட்டையுமே வந்து இந்த குளோபல் வில்லேஜுக்குள்ளே வந்தால் நம்ம ஒரே இடத்துல டேஸ்ட் பண்ணிடலாம். இல்லைனா அது உலகத்தில் இருக்கிற ஒரு பார்ட்டுக்காக போய் அந்தந்த இடத்துக்கு போய் டேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிற ஒரு இடம். அதுதான் இந்த குளோபல் வில்லேஜ். This only strawberry left. And okay. Allusine var. Okay. கொடு. இந்த முறை குளோபல் வில்லேஜ் வந்ததும் மேக்ஸிமம் பெவிலியன்லாம் கவர் பண்ணிடணும், மேக்ஸிமம் எல்லா இடத்தையும் பார்த்துடணும் அப்படின்னு தான் பார்த்தேன். எங்கே இன்னும் பாதிக்கு மேலே இருக்குது. இப்போவே நான் ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே இதுக்குள்ளே சுற்றியாச்சு. இன்னும் ஃபுல்லாக கவர் பண்ணோன்னா இன்னும் ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். இந்த வருஷம் குளோபல் வில்லேஜ் வந்து இன்னும் 1 மாதம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயும் இன்னொரு முறை வந்து மிச்ச பெவிலியனையும் எங்கெங்கே பார்க்கணுமோ அதையெல்லாம் சுற்றி பார்த்துடணும் அப்படின்ற முடிவோடு தான் வெளியில் வந்திருக்கேன். பார்ப்போம்.